மீனா இப்படி கோச்சிட்டு வந்துட்டேன்னு எத்தன நாளைக்கு தான் அம்மா வீட்ல உட்காந்துட்டு இருக்க முடியும்? அப்படிங்கிறது தான் என் கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ முத்து வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறாரு. போயி மீனாவ எப்படியாவது கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மீனாவ கூப்பிடாம அவ வீட்டுக்கு கண்டிப்பா வரமாட்டா. அதனால நீ போய் கூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் சொன்னதுனால, இப்போ போறாங்க. வீட்டுக்கு போனதுமே, அப்போ அங்க வந்துட்டு சந்திராவும் அதாவது மீனாவோட அம்மாவும், சத்யாவும் தான் இருக்காங்க. "வாங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வச்சு உட்கார வச்சு பேசுறாங்க. "என்னத்த மீனா இந்த மாரி பண்ணிட்டுருக்கிறா? பெரிய பெரிய சண்டை வந்தப்பலாம் வீட்ட விட்டு வெளியில வராதவ, இப்போ ஒண்ணுமே பண்ணல அத்த. ஆனா இப்படி வந்துட்டா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஆமா மாப்ள நானும் சொல்றேன். எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவா. வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போன்ட்டு எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவா. ஆனா இப்ப இவ வந்து உட்காந்துருக்கான்னா, கண்டிப்பா இந்த காரணம் கிடையாது. வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்க வந்து இருக்கிறா. உங்க வீட்ல இருக்கிற யாரோ தான் அவள அங்க இருக்க விடாம பண்றாங்கன்னு நான் நெனைக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "ஒண்ணு எங்க அம்மாவா இருக்கும். இல்லைன்னா இந்த பார்லர் அம்மாவா இருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்லவும், உடனே சத்யா இருந்துட்டு, "என்னம்மாம்மா சொல்றீங்க? அவங்க எதுக்கு இந்த ரோகிணிய தானே சொல்றீங்க? அவங்க எதுக்கு அக்காவ மிரட்டணும்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல, எனக்கு என்னமோ அவ மேலயும் சந்தேகமா தான் இருக்குது. அவ ஏதோ ஒண்ணு சொல்லி தான் மீனாவ அங்க இருக்க விட மாட்டிக்கான்னு நான் நெனைக்கிறேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இப்ப தான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்காங்க.